எங்கள் மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனை தந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சோத்திரம் தொடக்கம் முதல் முடிவரையிலும் தேவனாய் கர்த்தருடைய பிரசன்னம், மகிமை, வல்லமை ஆண்டவரே சோத்திரம் தங்கியிருக்கும்படியாக ஆண்டவரே நன்றியோடு சோதரி தாராளமாய் பாட்டுக்கு கிருபை செய்யும். வர வேண்டிய எல்லா தமிழை பிள்ளைகளையும் கொண்டு வரும். ஆண்டவரே சோத்திரம் வியாதியோடு வரலும் வியாதியில் என்று பிள்ளை தாரம், பாவத்தில் என்று வரலும் பாவ உணர்வடைந்து ஆண்டவரே சோத்திரம் தரமான ஒரு ஜீவியம் செய்ய கிருபை செய்யும். ஆண்டவருடைய நாமம் இடட்டும். ஆண்டவரே சோத்திரம் பிசாசு பிடித்தவர் பிசாசின் பிள்ளையாகட்டும். ஆண்டவரே சோத்திரம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எல்லாரும் ஆண்டவரே தேவனுடைய சோத்திர சித்தம் செய்ய தேவன் அனுக்கிரகம் செய்யும், ஆசீர்வதியும். பாடல்கள் எல்லாவற்றையும் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 139வது பாடல். அல்லேலூயா அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. 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 நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே. உள்ளளவும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவேன். உள்ளளவும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா,
தலைமுறையாய் அவரை ராஜரீகம் பண்ணிடுவாய். தலைமுறை தலைமுறையாய் அவரை ராஜரீகம் பண்ணிடுவார். அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாம் தொடர்ந்து 196வது பாடல். கனக பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினோ. கனக பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினோ. மேகஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவார். மேகஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரிலேசு காத்திடுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரிலேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்று வாழ்ந்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்று வாழ்ந்திடுவார். எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்து இயேசுவின் பின்னே நடந்து. எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்து இயேசுவின் பின்னே நடந்து. தூய பஸ்கா நீ புசித்து தேவபலனாய் முன் செல்லுவார். தூய பஸ்கா நீ புசித்து தேவபலனாய் முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரிலேசு காத்திடுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரிலேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வார் பரமனோடென்று வாழ்ந்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வார் பரமனோடென்று வாழ்ந்திடுவார். கடலை பாரும் இரண்டாய் பிளக்கும் கூட்டமாய் சென்றே கடப்பாய். கடலை பாரும் இரண்டாய் பிளக்கும் கூட்டமாய் சென்றே கடப்பாய். சத்ரு சேனை மூழ்கி மாடும் ஜெயம் சிறந்தே முன் செல்லுவார். சத்ரு சேனை மூழ்கி மாடும் ஜெயம் சிறந்தே முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரிலேசு காத்திடுவார். பயப்படாதே விரைந்து சேர்வார் பரமனோடென்று வாழ்ந்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வார்
கண் சொரியும் கசந்த மாறா உன்னை கலக்கும் கஷ்டத்தால் உன் கண் சொரியும் பின் திரும்பி சோர்ந்திடாது நன்மை அருள்வார் முன் செல்லுவார் பின் திரும்பி சோர்ந்திடாது நன்மை அருள்வார் முன் செல்லுவார் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பரம காணான் விரைந்து சேர்வார் பரமனோடு வாழ்ந்திடுவார் பரம காணான் விரைந்து சேர்வார் பரமனோடு வாழ்ந்திடுவார் கொடுமையோட்டம் உன்னை மடக்கும் கோரையோதான் வந்திருக்கும் கொடுமையோட்டம் உன்னை மடக்கும் கோரையோதான் வந்திருக்கும் தாங்கும் கர்த்தர் ஓங்கும் கையால் தூக்கி சுமப்பார் முன் செல்லுவார் தாங்கும் கர்த்தர் ஓங்கும் கையால் தூக்கி சுமப்பார் முன் செல்லுவார் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பரம காணான் விரைந்து சேர்வார் பரமனோடு வாழ்ந்திடுவார் பரம காணான் விரைந்து சேர்வார் பரமனோடு வாழ்ந்திடுவார் புது கனிகள் காணா சிறப்பு வாழும் தேனும் ஓடிடுமே புது கனிகள் காணா சிறப்பு வாழும் தேனும் ஓடிடுமே இன்ப காணான் கால் மிதித்து சொந்தமடைய முன் செல்லுவார் இன்ப காணான் கால் மிதித்து சொந்தமடைய முன் செல்லுவார் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பரம காணான் விரைந்து சேர்வார் பரமனோடு வாழ்ந்திடுவார் பரம காணான் விரைந்து சேர்வார் பரமனோடு வாழ்ந்திடுவார் பரம காணான் விரைந்து பாடுவோம் பரமனோடு வாழ்ந்திடுவார் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார் பரம காணான் விரைந்து சேர்வார் பரமனோடு வாழ்ந்திடுவார் பரம காணான் விரைந்து சேர்வார் பரமனோடு வாழ்ந்திடுவார் கசந்த மாறா உன்னை கலக்கும் கஷ்டத்தால் உன் கண் சொரியும் கசந்த
அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. 409வது பாடல். கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை எல்லால் எனக்காருமில்லை உம்மை எல்லால் எனக்காருமில்லை. சேர்ந்து பாடுவோம். கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை எல்லால் எனக்காருமில்லை உம்மை எல்லால் எனக்காருமில்லை. கிருபை தாருமே கிருபாநிதியே 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 கிருபை தாருமே கிருபாநிதியே 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 அன்பின் வடிவே அன்பின் வடிவே என்னை கிரங்கிடும் இயேசையா என்னை கிரங்கிடும் இயேசையா. கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை எல்லால் எனக்காரும். சத்தமா பாடுவோம். உம்மை எல்லால் எனக்காருமில்லை. தேவானின் சித்தம் செய்திட செய்யும் செய்திட செய்யும் செய்திட செய்யும். தேவானின் சித்தம் செய்திட செய்யும் செய்திட செய்யும் செய்திட செய்யும். யாகமணியே யாகமணியே தேடின உள்ள பலி போல்வே தேடின உள்ள பலி போல்வே. கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை எல்லால் எனக்காருமில்லை உம்மை எல்லால் எனக்காருமில்லை. இன்பநாதா அதுமனேசா 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 இன்பநாதா அதுமனேசா அதுமனேசா அதுமனேசா. அன்பின் கடலே அன்பின் கடலே அன்பினாலே உருவாகினீரோ அன்பினாலே உருவாகினீரோ. கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை எல்லால் எனக்காருமில்லை
வேகம் வரும் என்று காத்திருந்து நான் பாடுகிறேன். காத்திருந்து நான் பாடுகிறேன். கருணையின் பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காருமில்லை. உம்மை அல்லால் எனக்காருமில்லை. யாத்திரை முடிந்து இயேசு ராஜனை இயேசு ராஜனை இயேசு ராஜனை. யாத்திரை முடிந்து இயேசு ராஜனை இயேசு ராஜனை இயேசு ராஜனை. வேகத்து சந்தித்து வேகத்து சந்தித்து நித்திய காலமாய் வாழ்ந்திடுவேன். ஆமென். நித்திய காலமாய் வாழ்ந்திடுவேன். எந்த கண்ணீரை போக்கிடும் காலம் போக்கிடும் காலம் போக்கிடும் காலம். எந்த கண்ணீரை போக்கிடும் காலம் போக்கிடும் காலம் போக்கிடும் காலம். வேகம் வரும் என்று வேகம் வரும் என்று காத்திருந்து நான் பாடுகிறேன். காத்திருந்து நான் பாடுகிறேன். கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காருமில்லை. உம்மை அல்லால் எனக்காருமில்லை. கருணை பிதாவே கல்வாரி அன்பே உம்மை அல்லால் எனக்காருமில்லை. 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 உம்மை அல்லால் എല്ലാ വിടുതലയോട് വിടുതലയോട് എല്ലാ വിടുതലയോട് മഹിമപ്പെടുത്തുന്നു. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഉടബദനവോ ശബക്കരഗദന മധുരബലവോ ദീദനഹന്തരവോ ശബക്കരഗദന മധുരബലവോ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. താങ്ക് യു ജീസസ്. ഹല്ലേലൂയ. ஓ உமக்கு மகிமை 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 மகிமை. ஓ மாட்சிமை நிறைந்தவரே நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா துதிப்போம் எல்லா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓடா பாபா ஷபாபா லஹந்தரபோ ஷபாக்கரகதரபதுரபலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளிலே ஒரு வாசமாக இருக்கிறார். ஓ நம்முடைய துதிகளிலே கர்த்தர் வாசமாக இருக்கிறார். நம்முடைய துதிகளிலே கர்த்தர் வாசமாக இருக்கிறார். எல்லா விடுதலையோடு துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்க கூடாது இருக்கிற எல்லா தடைகளும் மாறட்டும். துடிக்க கூடாது இருக்கிற எல்லா தடைகளும் மாறட்டும். ஆண்டவரே ஊடாபாடா ஹந்தரபோ ஷபாபாடா ஹந்தரா தீமாமாமா கரகந்தனபோ ஷபதனபோ குரபலமா. எல்லா துதிப்போ துதிக்கிற ஜனத்துக்கு விடுதலை. துதிக்கிற ஜனத்துக்கு விடுதலை. துதிக்கிற தேவ ஜனத்துக்கு விடுதலை. இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும். இப்பொழுதே நாங்கள் விடுதலை சுதந்திரிக்கிறோம். எங்கள் ஆத்மாவிலே விடுதலை சுதந்திரிக்கிறோம். எங்கள் ஆவியிலே விடுதலை சுதந்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். சரீரத்தில் விடுதலை சுதந்திரிக்கிறோம். ஓடா பாபா பாஷா பாபா பாடா ஹந்தர பதுர பதுர தியா தரப ஷபதர பதுர பலவ தியா தரப ஷபதர பதுர பலவ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஊடா பாடா ஹந்தர போ ஷபத்தன ஹந்தர பதுர பலவ
ஹalleluya 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 மகிமை 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 glory 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 மகிமைப்படுத்துகிற தேவாதி தேவனே நன்றியோடு 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஹalleluya ஹalleluya hallelujah 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 oh thank you Jesus hallelujah 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 thank you Jesus hallelujah நம்ம எல்லா எலிமெண்ட்கள் thank you God hallelujah 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 எல்லாரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர் எல்லா நல்ல தேவனை மகிமைப்படுத்துவோம் hallelujah 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 கர்த்தருடைய அன்பு பெரியது அவருடைய அன்பு பெரியது தேவனுடைய சொன்னமே ஹalleluya 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 அருவருக்கப்பட்ட நிலையில் இருந்தோம் கர்த்தர் நம்மை தேடி வந்து ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொண்டார் நம்மளை தேடி வந்து ஆண்டவர் மீட்டுக் கொண்டார் ஹalleluya 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 அவர் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டுக் கொண்டார் நம்முடைய நீதியோ நம்முடைய காரியமோ ஒன்றுமில்லை oh thank you Jesus hallelujah 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 எல்லா நன்றியோடு வாய்களை திறந்து துதிப்போம் ஆண்டவரே உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே இம்மட்டும் நீர் எங்களுக்கு பாராட்ட இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே oh hallelujah hallelujah நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே என்று வேதம் சொல்லுகிறது நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் நாம் விழாமல் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய சுத்த கிருபை அது தேவனுடைய சுத்த கிருபை எல்லாம் அந்த கிருபைக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே நீர் பாராட்டின இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே ஹalleluya hallelujah hallelujah உடா மனஹந்தரா ஷபதர மதுர பலமா oh thank you Jesus hallelujah 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 கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே உன் சமாதானத்தில் உடன்படிக்கை தானை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார் உன் சமாதானத்தில் உடன்படிக்கை தானை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆனால் தேவனும் நடைக்கலமே கரங்களை தட்டுவோம் ஆனால் தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயல் நெடுநாளவே ஆனால் நடைக்கலமே அவர் நித்திய புயல் ஆதாரமே இப்போ யாத்திரை கடந்திடுவார் தூய தேவதயவா இப்போ யாத்திரை கடந்திடுவார் தூய தேவதயவா கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் நிலை பாருதலே கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் நிலை பாருதலே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயல்களும் ஆதாரமே ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவர் நித்திய புயல்களும் ஆதாரமே ஆனாதி தேவனும் நடைக்கலமே அவர்
வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேலிருக்கும் சகல தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேலிருக்கும் சகல தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. 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 இந்த தேவன் என்றும் உள்ள சதாகாலமும் நமது தேவன். மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. ஆனாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள். அவரே நமக்கு அடைக்கலம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு அடைக்கலம். ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டிக்கூட்டியுடத்தினார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டிக்கூட்டியுடத்தினார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டிக்கூட்டியுடத்தினார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டிக்கூட்டியுடத்தினார். ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் 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 வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. Thank you, Jesus. Yes, yes, yes. Glory, 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 glory. Praise the Lord Jesus. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே சோதரம் சோதரம் சோதரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Hallelujah.
உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்மையின் வழியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்மையின் வழியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா, உலகின் ஒளியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது அருளும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா, எனது அருளும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா, எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, எல்லா உள்ளத்தின் ஆழத்தை மகிமைப்படுத்துவோம் சத்தமாய், கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்.
அடைக்கலம் ஏது உம்மை அல்லால் என்னை தள்ளினார் எங்கு போவேன் அடைக்கலம் ஏது உம்மை அல்லால் கல்வாரி இன்று கதியில்லையே கர்த்தாவும் பாதம் சரணடைந்தேன் கல்வாரி இன்று கதியில்லையே கர்த்தாவும் பாதம் சரணடைந்தேன் என்னை தள்ளினான் நான் எங்கே போவேன் அடைக்கலம் ஏது உம்மை அல்லால் என்னை தள்ளினான் நான் எங்கே போவேன் அடைக்கலம் ஏது உம்மை அல்லால் கல்வாரி இன்றி கதியில்லையே கர்த்தாவும் பாதம் சரணடைந்தேன் கல்வாரி இன்றி கதியில்லையே கர்த்தாவும் பாதம் சரணடைந்தேன் யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ வேற்புகள் கல்வி அழியாததோ உலகத்தின் செல்வம் நிலையாகுமோ வேற்புகள் கல்வி அழியாததோ யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ எங்கே நான் போவேன் உம்மை அல்லால் யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ எங்கே நான் போவேன் உம்மை அல்லால் யார் வேண்டும் நாதா நீர் அல்லவோ எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ யார் வேண்டும் நாதா நீர் அல்லவோ எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ யார் வேண்டும் நாதா நீர் எல்லாம் சொல்லுங்க வாயை திறந்து வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ கரங்களை உயர்த்தி உமக்கு மகிமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டுமாய் நம்மத்திலே கர்த்தர் மகிமைப்பட்டபடி நாள்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடினபடி நாள்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆராதனையிலே கர்த்தர் நம்மை கூடி வர செய்தபடி நாள்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நமக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தவிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் மீதியான எல்லா பகுதியை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்த முடியாத ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாட்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதம் தர முடியாத ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நூறத்தனையான பலனை கத்த தரும்படியே கத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியை கத்த அழிக்கும்படியே கத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியான ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இம்மட்டும் கத்து நம்ம நடத்துகிறபடினாலும் மீதியான பகுதி ஒப்பு கொடுத்து ஏவப்பட்டவர் செபிக்கலாம். இரக்கமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாள் ஆராதனையை சபையாய் கூடி ஆராதிக்க நீரங்களுக்கு தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த ஒரு வார காலமாய் நீரங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். ஆண்டவரே, சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க நீரங்களுக்கு தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. இவ்வளவு நேரம் உம்முடைய சமூகத்திலே பாடவும் துதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீரங்களுக்கு தந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் அப்பா உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்ய ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, வர வேண்டிய பிள்ளைகளை நீர் சீக்கிரமாய் கூட்டி சேருங்கப்பா. ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான நன்மைகள் ஆண்டவரே பலவிதமான வேண்டுதல்களோடு விண்ணப்பத்தோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, பலவீனத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்மைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த கால வேளையில் நீர் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உருக்கமான இரக்கம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, சங்கீதத்தை கொண்டு பேசுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் சொல்கிற வசனங்கள் சாட்சிகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தூதுகள் கடந்து வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் கிடைக்கும்போது அவைகளை நாங்கள் உட்கொண்டு பலனடைய உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளவே பிரவேசிக்க வாசலை திறவுங்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதியாய் நீர் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, வேத வசனங்களை கேட்கும்போது ஆண்டவரே நாங்கள் உணர்வடைய பலனடைய கிருபை செய்யுங்கப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, வேத வசனங்கள் வெளிப்படும் போது ஆண்டவரே வியாதிகள் குணமாகட்டும் அப்பா. ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே, ஆராதனை முழு பொறுப்பும் உடைய கரத்திலே தருகிறோம்ப்பா. இந்த ஆலயத்துக்கும் ஆண்டவரே ஊழியத்துக்கும் விரோதமாய் காணப்படுகிற எல்லா அந்நிய வல்லமைகளையும் தேவன் அழித்து போடும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, பேசுகிற வேத வசனங்கள் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையை போல 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக சங்கீதம் 104 சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். 104 சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்த சங்கீதம் 104. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரிக்கிறீர். தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சிப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார். அதை வஸ்திரங்களால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினீர். பர்வதங்கள் மேல் தண்ணீர்கள் நின்றது. அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமுறலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று. அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்கில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்பின இடத்தில் சென்றது. அவைகள் திரும்ப வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர். அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். அவைகள் மலைகளின் நடுவே ஓடுகிறது. அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கும்.
அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளும். அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து கிளைகள் மேலிருந்து பாடும். தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாய் இருக்கிறது. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர்களை முளைப்பிக்கிறார். மனுஷனுடைய இதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் ஆக்கின லீபோனின் வேர்களும் சாரத்தால் நிறைந்திருக்கும். அங்கே குருவிகள் கூடு கட்டும். தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுக்கும் கண்மலைகளும் புலிமூசல்களுக்கும் அடைக்கலம். சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார். சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமும் அதிலே சகல காட்டு நடமாடும். பாலசிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக் கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதில் விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறக்க திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும், அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். சேர்ந்து வாசிக்கலாம். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மலமாகி துன்மார்க்கர் இனி இல்லாமற் போவார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த அருமையான சங்கீதங்களை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், 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 சோத்திரம். இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசினபடியால் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், 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 சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பேசணும். சோத்திரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Give me oil in my lamp, keep it burning, burning, burning. Give me oil in my lamp, I pray. Give me oil in my lamp, keep it burning, burning, burning. Keep it burning till the break of day. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King. Give me joy in my heart, keep me praising, praising, praising. Give me joy in my heart, I pray. Give me joy in my heart, keep it praising, praising, praising. Keep it praising till the break of day. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King. முதல் வசனமும் 2 வசனமும் வாசிங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஒளியை வஸ்திரமாக தரித்து. ஒளியை வஸ்திரமாக ஆண்டவர் தரித்திருக்கிறாரா? ஆண்டவருடைய வஸ்திரம் எப்படி இருக்குது? ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறார். ரெண்டாவது, வானங்களை திரையை போல விரித்திருக்கிறீர். வானங்களை திரையை போல விரித்திருக்கிறார். 3வது வசனம் வாசிங்க. தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி. தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி. மேகங்களை தமது ரதமாக்கி. அப்போ மேகங்கள் சுமந்து வருகிறது. அல்லேலூயா. அடுத்தது,
காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். காற்றுகளுடைய செட்டைகளின் மேல் செல்லுகிறார். அடுத்தது, தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தூதர்களை நம்முடைய தூதர்களை காற்றாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். ஊழியக்காரரை எப்படி மாற்றுகிறாராம்? அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியக்காரரை இப்படி கனப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் ஊழியர்களுக்கு விரோதமாய் நம்ம அநேக வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். நம்ம கவனமாக பேசணும். நம்முடைய பேசுகிற வார்த்தைகள் நாம் எப்படி பேசணும்? நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் என்ன பண்ணணுமா? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் எல்லாம் ஒரு நாள் நியாயசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஊழியர்கள் தேவனுடைய ஸ்தானாபதியாக இருக்கிறார்கள். ஊழியர்களுக்கு விரோதமாய் நீங்கள் பேசும்பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அவைகள் எந்த ஊழியக்காரையும் நம்ம நியாயப்படுத்தியோ குற்றப்படுத்தியோ நம்ம பேச வேண்டிய அதிகாரத்தை தேவன் நமக்கு தரல. அல்லது மற்ற சகோதரனுக்கு விரோதமாய் மற்ற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாயும் நம்ம பேசுறதுக்கு ஆண்டவர் நம்மை அனுமதிக்கவே ஆண்டவர் செய்யலை. எங்கேயா சொல்லியிருக்கிறாரா நம்முடைய வேதத்தில்? நம்முடைய சகோதரனை குறித்து மற்றவர்களை குறித்து நீ எதாவது பேசு, அவங்க செய்த தவறை நீ பேசுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு உரிமையோடு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? மன்னிக்க தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆனால் துணிகரமாய் ஊழியர்களை என்ன பண்ணுறாங்க? இன்னை அநேகர் வாயில் வந்தது மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் வருத்தத்தில் சில காரியங்களை சொல்லுகிறார். வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். எப்படி பிரசங்கித்தாங்க? இல்ல, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். படுகிற பிரயாசங்களும் வருத்தங்களும் சொல்லி முடியாத அளவுக்கு என்ன பண்ணுறோம்? வருத்தங்களும் வேதனைகளும். பாருங்க, நீங்கள் இந்த ஆலயத்தில் வந்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ ஜெபம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. நீங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக நீங்கள் வரல. உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பிரயாசப்பட்டு கண் விழிப்பு ஜெபம் பண்ணி எங்களுக்கு கொடுக்குற காணிக்கைக்கு அது கேட்டு பலன் வரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணி ஊழியக்காரர்கள் ஸ்தானாபதியாக தேவன் முன்பாக நின்று பரிந்து பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளெல்லாம் மன்னித்து அவர்கள் செய்கிறது அறியாமல் செய்கிறார் சொல்லி மன்னிப்பு கேட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கன்னு சொன்ன எல்லா ஊழியக்காரர்களும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அவங்களோட பிரயாசங்களும் வருத்தங்களும் சுவிசேஷம் எப்படியாவது அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, இல்லதுன்னா ஒரு வார்த்தை பேசும்போது எதிர்த்து பேசுகிறதுக்கு கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஊழியர்களை நீங்கள் பேசும்போது, சிஸ்டர் இது மாதிரி பேசிட்டீங்களா, பிரதர் இது மாதிரி பேசிட்டீங்களா, ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஆனால் அது எல்லாவற்றையும் சகித்து தேவனுடைய சுவிசேஷத்துக்காக என்ன பண்ணுறோம்? அர்ப்பணித்து வந்தபடினால அதையெல்லாம் தாங்கக்கூடிய இருதயத்தை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்ன தான் பேசினாலும் கேட்குற இருதயத்தை, ஒரு வலிமையான இருதயத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆக நீங்கள் என்ன பேசினாலும் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. தேவனுடைய சுவிசேஷம் உங்களுக்கு என்ன பண்ணணும்? கிரியை செய்யணும், அது உழைத்து எழும்பணும். அதுதான் எங்களுடைய பிரயாசம். அல்லேலூயா. ஆகவே ஊழியக்காரர்களையோ இல்லை மற்ற நபர்கள் யாரை குறித்தும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஆண்டவர் கொடுக்கணும். அல்லேலூயா. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். சிலர் முன்னாடி பேச மாட்டாங்க, ஆனால் பின்னாடி பேசுவாங்க. சிலர் யோசிப்பேன், நம்முடைய சில இடத்துல பிள்ளைகள்லாம் போதகர்களை மதிக்காது. பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க? போதகர்களை மதிக்க மாட்டாங்க, இல்லை வேறு எதுவும் மதிக்க மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னால்,
பெற்றோர்கள் அது சொல்லி கொடுக்காம வளர்த்ததுனால, அல்லது பெற்றோர்கள் ஒருவேளை கனவீன போதர்களை கனவீனப்படுத்துகிறதுனால பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, அந்த வழியே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் எப்படி கனம் பண்ணணும், என்ன செய்யணும் எல்லாமே சொல்லி கொடுத்து நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். எந்த ஊழியக்காரனாவது நாங்கள் தவறாக பேசியிருக்கோமா தெரியாது. எந்த ஊழியக்காரரையும் தவறாக நாங்கள் பேச அனுமதிக்க நாங்கள் படவில்லை. அல்லேலூயா. ஆகவே துணிகரமாக பேசக்கூடாது. தேவ ஊழியர்களுக்கு ஒத்தாசையாக இருக்கணுமே தவிர, சுவிசேஷத்திற்காக நீங்கள் ஒத்தாசையாக இருக்கணுமே தவிர, சுவிசேஷம் எல்லா உள்ளங்களிலும் முளைத்தெழும்ப வேணும், அதுக்காக பிரயாசப்படணுமே தவிர, அவர்களை ஒரு நாளும் டீக்ரேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஊழியர்களை நீங்கள் துக்கப்படுத்தக்கூடாது. இப்போ அநேக யூடியூப்பில் ஊழியர்களை துக்கப்படுத்தி ஊழியர்களை பற்றி விமர்சனம் பண்ணி அவங்களுக்கு காசு வருது, அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு செய்கிறாங்க. அவர்கள் பண்ணுறது இன்னொருத்தவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறது, அங்கே நடக்கிற விஷயத்தை பேசுகிறது, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கவே இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், அவர்களெலாம் செய்கிறாங்கன்னா அறியாமல் செய்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. அவர்களை பற்றி துக்கப்படுத்தியோ இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு அவங்களுடைய ஊழியத்தையோ அவங்க எதையும் குற்றம் சொல்லாதீங்க. அல்லேலூயா. பாருங்கள், அதுக்கு நம்ம ஆண்டவர் அதுக்கு அனுமதிக்கவே இல்லை. நம்முடைய வேதத்தில் அதுக்கு நம்ம அனுமதிக்கவே இல்லை. பாருங்க, ஆகவே ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், தாவீது சவுலை அநேக முறை கொலை செய்ய முடியும். சவுல் தாவீதை துரத்தி போகிறார் கொலை செய்யும்படி. தாவீது நினச்சா ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணியிருக்க முடியும், சவுலை போட்டிருக்கணும். அநேக வாய்ப்புகள் வந்து, ஆனாலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் நான் கையை நீட்டுவது எப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தாவீது அமைதியாக இருக்கிறார். பாருங்க, ஒருத்தன் சவுலை கொன்று விட்டேன்னு சொல்லி ஓடி வருகிறான். அவனையும் தாவீது சும்மா விடல, நீ எப்படிடா கொல்லுவ. அல்லேலூயா. பாருங்க, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை உதாசீனப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. வேலைகளெல்லாம் விட்டுட்டு வேலை செஞ்சு பிழைச்சிருக்கலாம், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லி ஊழியர்கள் தங்களுடைய வேலையை விட்டு போயிட்டா என்ன ஆகும் சொல்லுங்கள், நினச்சி பாருங்கள். இப்படிலாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு நான் ஏன் ஊழியம் பண்ணணும்னு சொல்லி எல்லா ஊழியர்களும் அவங்களால வேலை செய்ய முடியாமல் இல்லை. அவங்க இப்போ எல்லாம் படித்த ஊழியக்காரர்கள் தான் இருக்காங்க, படிக்காத ஊழியக்காரர். சரி, படிக்காத ஊழியக்காரர் இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணி பிழைக்க முடியாமல் இல்லை. யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற பலன் அவங்களுக்கும் இருக்கும், நமக்கு இருக்கிற பலன் அறிவு அவங்களுக்கும் இருக்கும், நம்மளுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அவங்களுக்கும் இருக்கும். அவங்க எல்லாம் அதெல்லாம் செய்யலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்காக வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் இந்த ஆலயத்தில் நிற்பதற்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஊழியக்காரர்களை நிறுத்தி வைத்திருக்கிறார் சொன்னால் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே எந்த நபரை குறித்தும், முக்கியமாக ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எதுவுமே என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. அதுக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டும். சரி, அதை விடுங்க. அடுத்தது கீழே நம்ம வாசிக்கும்போது 127வது வசனத்தை வாசிங்க. நீ ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். எது காத்திருக்குது? பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும், அதிலே கடல்ல சஞ்சரிக்கிற சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலமும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். எண்ணிறந்த ஜீவன்கள் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அல்லேலூயா. எண்ணிறந்த ஜீவன்கள், சிறிதும் பெரிதுமான எண்ணிறந்த ஜீவன்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து காத்து கொண்டு இருக்கதான். ஏற்ற வேளையில் அவைகளை என்ன பண்ணுமா, ஆகாரத்தை தருவீர் என்று சொல்லி. எந்த நம்பிக்கையும் இல்லாமல் யாரும் வேலை செஞ்சு அதுக்கு கொடுக்க முடியாது. அதுவும் வேலை செஞ்சு சம்பாதிச்சு என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. ஆனால் அவைகள் எல்லாம் தேவன் நோக்கி காத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும்.
காத்திருக்கும் பொழுது அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. காத்திருக்கிறதோடைய முடிவு கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். காத்திருந்த முடிவு என்ன பண்ணும்? கர்த்தருடைய மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 49:18 வாசிக்கும்போது, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லி அங்கே நம்ம வாசிக்கிறோம். உடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். யோபு 14:14 வாசிக்கும்பொழுது, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும்? வாசிங்க, யோபின் புஸ்தகம் 14:14. மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. போராட்டத்தின் நாளில் நம்ம என்ன செய்யணுமா? காத்திருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம அநேகர் இடத்துல எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று சொல்லி நம்ம காத்திருக்கிறோம். நம்முடைய இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பி காத்திருக்கிறோம். பயப்படாதீங்க, கர்த்தர் ஒரு மாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாறுதல் நிச்சயமாய் ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற 27வது வசனத்தில் 27:14 வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். காத்திருக்கும் போது சில வேளை நம்மளுக்கு கோபம் உண்டாகும், காத்திருக்கும் போது சில வேளை நமக்கு வெறுப்பு உண்டாகும், சில வேளை வருத்தங்கள் உண்டாகும், வேதனைகள் உண்டாகும், துக்கம் உண்டாகும். எவ்வளோ நேரம் காத்திருக்குது பாருங்க. செகண்ட் லைனில் ஃபோன் பண்ணும்போது, செகண்ட் லைனில் போனாலே, வெயிட்டிங்கில் போனாலே என்ன வருது? நமக்கு கோபம் வருது. என்ன இவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறேன், 1 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போது வெயிட்டிங்கில் இருக்க கால்க்கே நம்ம எவ்வளோ பண்ணுறோம்? கோபம் வருது. பாருங்கள், மருத்துவர்கிட்ட போய் நிற்கும் போது கூட்டத்தை பார்த்தா மறுபடியும் ஓடி வந்துடும். இன்றைக்கி இன்னும் என்ன பண்ண முடியாது? பார்த்து வந்துட முடியாது, போயிடலாம். பிறகு காத்திருக்கிறதுக்கு நம்மளால் முடியவில்லை. அல்லேலூயா. சிலர் அதெல்லாம் கூட செய்தாலும் ஆண்டவருக்காக நாம் காத்திருக்கிறதில்லை. நீங்கள் காத்திருக்கும் பொழுது அதில் ஒரு தேவ மேன்மை உண்டு. அல்லேலூயா. அதை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். காத்திருக்கிறதுனால தேவ மகிமை உங்களுக்கு என்ன பண்ணும்? வெளிப்படும். இங்கே திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி என்ன பண்ணுறார்? தாவீது தன்னுடைய வசனத்தில் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, சீஷர்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு ஆண்டவர் 3.5 வருஷம் கூட இருந்தார். 12 சீஷர்களும் அவரோடு கூட இருந்தாங்க. கடைசியில் ஒன்றும் சொல்லாமல் என்ன பண்ணிட்டார்? திடீர்னு என்ன பண்ணிட்டார்? விட்டு போயிட்டார். போடன உடனே அந்த சீஷர்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்? இல்லை நீங்கள் அந்த சீஷராக இருந்தால் எப்படி இருந்திருப்பீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருவேளை நம்ம அந்த சீஷர்களாக இருந்தால், 12 பேரில் நம்மளும் ஒரு ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? டக்குன்னு சொல்லுங்கள். அவங்க பண்ணது மாதிரி தான் நம்மளும் பண்ணியிருப்போம். அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணாங்க? இயேசுக்குடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்து இறந்த உடனே நாம் எல்லோரும் என்ன பண்ணலாம்? அவ்வளோதான். அவர் இருக்கும்போது அவருக்கு பின்னாடி நாங்களாம் இயேசுவின் சீஷர்கள் சொல்லி ஒரு பெருமை இருந்தது. இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் அற்புதத்தை செய்கிறார். சாப்பாடு பசிக்குதா? என்ன பண்ணுறார்? உடனே 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை 7000 பேர் எவ்வளோ பேரால் போஷிக்க முடியுமோ அவ்வளோ பேரை போஷிக்கிறார். எல்லாம் செய்ய முடியுது. ஆகவே இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க? சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த இயேசு அவர்களை விட்டு போய்விட்டார். எப்படி இருந்திருக்கும்? பேதுரு பழையது போல் மீன் பிடிக்க என்ன பண்ணிட்டார்? போயிட்டார். அவ்வளோதான், இனி நம்மளுக்கு ஒன்றும் இல்லை பாருங்க. ஆனால் சீஷர்கள் ஒரு விஷயத்தை மறுபடியும் இயேசு கிறிஸ்து 40 நாள் என்ன பண்ணார்? உயிர் தெரிந்து 40 நாள் சீஷர்களோடு இருக்கும்போது, நீங்கள் எருசலேமை விட்டு என்ன பண்ணாதீங்க? போகாதீங்க, காத்திருங்கள்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் சீஷர்கள். எருசலேமை விட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க? போகாதீங்க. தேவனுடைய திட்டம் வெளிப்படணும், அதுக்காக நீங்கள் காத்திருங்கன்னு சொல்கிறார். தேவனுடைய திட்டம் நம்ம மத்தியில் வெளிப்படணும்னு சொன்னால் நம்ம காத்திருக்கணும். எவ்வளோ நாள் காத்திருக்கணும்னு சொன்னார்? எவ்வளோ நாள் காத்திருக்கணும்னு சொன்னார்? அங்கே எத்தனை வருஷம் காத்திருக்கணும்னு சொல்லலை. சீஷர்களுக்கு சொன்னார், நீங்கள் என்ன பண்ணுங்க? எருசலேம் விட்டு போவாங்க, பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க? காத்திருங்க. ஒரே ஒரு ஹிண்ட்டு கொடுத்தார். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வருகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க?
காத்துருங்க. எவ்வளோ நேரம் காத்துருங்க, எத்தனை வருஷம் காத்துருங்க, எதுவுமே சொல்லலை. அவர்கள் எல்லாரும் 120 பேர் மேல் மாடியில் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர்கள் மேல் மாடியில் கூடியிருந்த பொழுது அவர்களெல்லாம் காத்திருந்தால் ஒருமனப்பட்டு கூடியிருந்த பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல பரிசுத்தாவி என்ன பண்ணார்? இறங்கினதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் காத்திருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கிறோம். அல்லேலூயா. எந்தெந்த விஷயத்துக்காக காத்திருக்கிறீர்களோ, எத்தனை வருஷம் காத்திருந்தாலும் சரி, 38 வருஷம் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறார்? குளத்தருகே காத்திருக்கிறார். எத்தனை வருஷம் காத்திருந்தாலும் சரி, கர்த்தருடைய பரிசுத்தாவியானவர் கிரியை நடப்பிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? காத்திருக்கணும். அதுக்கு எந்த காரியம் எக்ஸ்கியூஸாக நம்ம சொல்லக்கூடாது. பாருங்கள், சீஷர்களை வைத்து திட்டம், பயங்கரமான திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் சீஷர்கள் அதை அறியவில்லை. பாருங்கள், எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் போய் என்ன பண்ணீங்க? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்னார். அதோடைய பின்னாடி உள்ளதை என்ன பண்ணல சீஷர்கள், அதை தெரியாது. அவங்க சாப்பாடணும், எருசலேமில் இருக்கலாம், யூதேயாவில் இருக்கலாம். ஆனால் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் சீஷர்களை கொண்டு போய் இப்படி அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி ஆண்டோடைய திட்டம். அதுக்காக தான் தேவனுடைய மகிமை வெளிப்படணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். தேவனுடைய திட்டம் நம் மூலமாக வெளிப்படணும்னு சொன்னால் நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கமடைந்து போனதே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் எந்தெந்த காரியத்துக்கு காத்திருக்கிறீர்களோ காத்திருங்க, பொறுமையோடு காத்திருங்க. ஜெபத்தில் என்ன பண்ணுங்க? தரித்திருந்து காத்திருங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற வரைக்கும் காத்திருக்கணும். பாருங்க, அந்த தோமாவை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணார்? நம்முடைய இந்தியாவுக்கு தோமாவை வர வைத்து, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, அதுவும் பக்கத்தில் விருகம்பக்கத்துக்கு பக்கத்தில் க்ளோஸாக யாரை நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவரை கொண்டு வந்திருக்கிறார். கை போட்டால் தான் நம்புவேன்னு சொல்கிற ஆள் என்ன பண்ணியிருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். ஏன் கொண்டு வந்திருக்கிறார்? நம்ம சாதாரணமான ஆள் இல்லை, பயங்கரமான ஆளுங்க. அதனால் பயங்கரமான ஆளை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டார்? இந்தியாவுக்கு அனுப்பினா. அதுவும் விருகம்பக்கத்து பார்த்தீங்கன்னா நடந்தே போகலாம். ராமபுரம் வரைக்கும் போனீங்கன்னா அங்கே போயிடலாம், சென்ட் தாமஸ் மவுண்ட். ஆதம்பக்கத்தில் இருக்கும்போது சொல்லுவேன், ஆதம்பக்கத்துக்கு பக்கத்துலேயே ஆண்டவர் தோமாவை ஏன் அனுப்புனார் சொன்னால், அப்போ அவ்வளோ ஜனங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆதம்பக்கத்தில் நம்பக்கூடாத ஆளுங்க இருக்கிறீங்க. அதனால தான் என்ன பண்ணார்? தோமாவை ஆதம்பக்கத்துக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறார். இப்போ விருகம்பக்கத்துக்கு பக்கத்துலேயே தான் என்ன இருக்கார்? தோமா வந்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நம்ம. ஆனால் நம்மையும் தேடி ஆண்டவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், ஒருவேளை காத்திருக்கும் போது தேவனுடைய திட்டம் வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் காத்திருக்கிறதுடைய முடிவு தேவனுடைய மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. காத்திருக்கிறது முடிவு தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். ஆகவே எந்த விஷயத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களோ பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகைந்து போகாதீங்க, நொறுங்கி போகாதீங்க. காத்திருங்க, தேவனை நோக்கி காத்திருங்க. அவருடைய முகத்திலிருந்து ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? 42வது சங்கீதம் 5வது வசனத்தில் வாசிக்கும் போது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் சங்கீத தந்தபடியா நன்றியோடு சோதனம் பண்ணுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே
அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. முழங்கால் படிடுவோம். பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்த நாளிலும் சபை கூடி வருகிற இந்த நாளிலே தேவன் எங்களை சபையாய் பாதுகாத்து கடந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளிலும் இந்த சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சோதரம் தேவன் 6 நாளிலும் தன்னுடைய கிரியைகளை முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து அந்த நாளை ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக எங்களுக்கு மாறும்படி கர்த்தாவே, உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, நீ சங்கீதத்தை கொண்டு எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, சோதர நீர் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர், ஒளியை வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, சோதரம் காற்றுகளை ஆண்டவரே தூதர்களாக ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே மேகத்தின் மேலே வருகிறீர். ஆண்டவரே, காற்றுகள் செட்டைகளாக ஆண்டவரே செட்டைகள் மேல் வருகிறீர் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, சோதர நீர் ஆண்டவரை உண்டாக்கினவைகள் எவ்வளவு மகத்துவம் நிறைந்ததாக இருக்கிறது. சமுத்திரத்தை பெரிதும் விஸ்தாரமான சமுத்திரத்தை உண்டாக்கி ஆண்டவரே சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்களை அதில் உண்டு பண்ணி ஆண்டவரே திமிங்கலங்களையும் அதில் விளையாடும்படி உண்டாக்கி வைத்திருக்கிறீர். அவைகள் ஆண்டவரே எப்பொழுது ஆகாரத்தை தருவீர் என்று உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அதை வாங்கி கொள்ளும். அவைகளுடைய சுவாசத்தை நீ எடுக்க அவைகள் மாண்டு மண்ணுக்கு திரும்பும் என்று சொல்லி உம்முடைய கிரியைகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்தபடி உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி காத்திருக்கிற அந்த காரியத்திலே தேவன் ஆண்டவரே மகிமையை வெளிப்படுத்துவீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, அவருடைய முகத்தின் ரட்சிப்பினால் நன்மை உண்டாகும் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறது போல உம்முடைய நன்மைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் நன்மைகளை கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். யோபு சொல்லுகிறது போல, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்களெல்லாம் எனக்கு ஒரு மாறுதல் வரும் என்று காத்திருக்கிறேன் என்று சொன்னது போல காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். நீ நல்ல தேவனாய் இருக்கிறபடினாலே சீக்கிரமாய் நன்மை செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஆண்டவரே அதிகமாய் 1000 மடங்கு பெருக பண்ணி உம்முடைய ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து மீதியான பகுதிகளை பொருட்படுத்தி நடத்தும். உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.